சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழும் சேதுவும் வந்து இந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப்ல இருக்காங்க. மோகனா ஃபோன் பண்ணி, சேது இந்த மாதிரி உங்க அப்பாவ இங்க வண்டு கடிச்சிருச்சுப்பா. அந்த வண்டு கடிச்சா எல்லாரும் செத்துருவாங்களாம்ப்பா. எங்க கண்ணு முன்னாடியே நெறைய பேர் செத்து கிடக்காங்க சேது. நீ தயவு செஞ்சு டாக்டர கூட்டிட்டு வரியா? அது மட்டும் இல்லாம இங்க தாமரை, ஈஸ்வரி, சித்ரா, அ இ சாவித்திரி எல்லாத்தையுமே வண்டு கடிச்சிருச்சுப்பா அப்படின்னு நடந்தது ஃபுல்லாத்தையுமே மோகனா வந்து சேதுக்கிட்ட சொல்லவும், சேது பதறி அடிச்சு, டாக்டர் இங்க வாங்க டாக்டர், எங்க அப்பாவை அங்க ஏதோ காட்டு வண்டு கடிச்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க டாக்டர், நீங்க தயவு செஞ்சு அவங்கள காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சேது ஓடியாராரு. இதை கேட்டதுமே அப்பத்தா வந்து என்னையா சொல்ற சேதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பத்தா ஒன்றும் இல்லை, எதுவும் ஆகாது அப்பாவுக்கு, வாங்க நம்ம சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், அப்பத்தா, அப்புறம் மலரு, சேது, டாக்டர்ஸ் எல்லாம் கிளம்பி வர்றாங்க. உள்ள வரும்போதே தீப்பந்தத்தோட சேது வர்றாரு. உள்ளே வந்துட்டு ராஜாங்கத்தை பார்க்குறாரு. எல்லாம் ஒரு மாதிரி மயக்க நிலையில் இருக்காங்க. என்னப்பா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சேது பதட்டமாக கேட்குறாரு. அப்பா என்னையும் இந்த வண்டு கடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், டாக்டர்லாம் வந்து எல்லாரையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த வண்டோட தீவிரத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கே கிடக்கிற அந்த வண்டையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம், இது வந்து ஒரு கொடிய வண்டு, இதுக்கு மருந்து இருக்குமான்னு கூட எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி புது விஷயத்துக்கெல்லாம் மருந்து வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சேது வந்து, ஐயோ என்ன டாக்டர் சொல்கிறீங்க, என் அப்பாவை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது பதறாரு. தமிழும் பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த கிராமத்தால் சொல்கிறாங்க, அம்மா இந்த வண்டு கடிச்சா எங்கள் கிராமத்தில் எல்லாரும் சீக்கிரம் செத்துருவாங்கம்மா. ஒரு வண்டு கடிச்சா உடனே சாக மாட்டாங்க, 2-3 நாள் ஆகும். ஆனால் 2-3 வண்டு கடிச்சா உடனே செத்து போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கல்ல வெளியே எத்தனை பேர் செத்து கிடக்காங்கன்னு, சின்ன சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் இங்கே உயிரை பறி கொடுத்துட்டு தாமா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லவும், சரி இதுக்கு மாற்று மருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த வண்டு ஒரு இடத்துல கூடு கட்டி வாழுது, அதுக்கு பக்கத்தில் ஏதோ அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் அந்த வண்டு கடிக்கான மாற்று மருந்து இருக்குன்னு எங்கள் ஐயா காலத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே போனவங்க யாரும் திரும்பி வந்ததா இல்லவே இல்லைம்மா, யாருமே போயிட்டு திரும்பியே வர முடியாதுமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே சேது வந்து, இல்லை நான் போகிறேன், எங்கள் அப்பாவுக்காக நான் இந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பாவை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. உடனே தமிழ் வந்து, நானும் உங்கள் கூட வர்றேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, நான் இவங்களுக்கு இப்போதைக்கு ஒரு 2 நாளைக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சீக்கிரமாக போய் மருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் மருந்து எடுத்துகிட்டு வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இவங்க உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. உடனே சேது சொல்கிறாரு, நீ எதுக்கு என் கூட வர அப்படின்னு சேது கேட்குறாரு. உடனே டாக்டர்லாம் சொல்கிறாங்க, இல்லை தமிழ்ச்செல்வியும் கூட்டிகிட்டு போங்க, ஏன்னா அந்த பொண்ணு தான் அந்த மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியும், எங்களால் வர முடியாது, நாங்கள் இங்கே இவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு உடனடியாக கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த கிராமத்து ஆள் சொல்கிறாங்க, அந்த கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போத்தான் வந்து, ஐயோ என் பிள்ளைக்கும் என் பேரனுக்கும் இப்படியா வரணும், இப்போ தான் ஏதோ 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினச்சோம், அதுக்குள்ளே அடுத்த இடியை வந்து அந்த கடவுள் இறக்கிட்டாரே, ஐயா கருப்பு, நீ தான் எங்கள் குடும்பத்தை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அப்பத்தான் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழும் சேதுவும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போகையில் 2 பேரும் ஒரு மாதிரி பயத்தோடையே போகிறாங்க. சேது சொல்கிறாரு, நீ வயிற்றுல பிள்ளைய வச்சுருக்க, நீ வர்றது என்னமோ எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லைங்க நம்ம 2 பேருமே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சேதுவும் போகிறாங்க. ஏதோ மிருகங்கள் சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருது. அங்கே வந்துட்டு நிறைய தீப்பந்தம், அது போக வந்துட்டு சாக்கு, முதலுதவிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தமிழ்கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க. தமிழ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அங்கே பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது. உங்கள் லைட்லாம் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ சத்தம் கேட்குது. அங்கே ஏதோ சத்தம் கேட்குது, அசையாம இரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. ஒரு காட்டெருமை அந்த பக்கத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு சேது அப்படியே மிரண்டு போயிட்டாரு.
தமிழே அசையாம அதே இடத்துல இரு, எந்த சத்தமும் கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழை கையை பிடிச்சி 2 பேரும் ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த மாடுக்கு ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது, சுற்றி சுற்றி பார்க்குது. ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு வந்து அங்கேருந்து போக ஆரம்பிச்சிருது. 2 பேரும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அப்புறம் திரும்பவும் போன மாடு திரும்பவும் வந்துடுது. வெறி கோபத்தோட அந்த மாடு முட்டுற மாதிரி வருது. சேது வந்து அந்த மாட்டுக்கிட்ட தீப்பந்தத்தை காமிக்கிறாரு. ஆனால் அது போகிற மாதிரியே தெரியல. அதோட கொம்பை பிடிச்சி தீப்பந்தத்தை காட்டி அந்த மாடை அங்கேருந்து விரட்டி அடிச்சிடுறாரு. அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பெருமூச்சு விட்டுட்டு திரும்பவும் காட்டுக்குள்ளே தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா ராஜாங்கத்துக்கு அடுத்தடுத்து சைடு எஃபெக்ட்லாம் காட்ட ஆரம்பிச்சிருது. ஐயோ என்னங்க இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்கத்துக்கு மூக்குலேருந்து ரத்தம் வருது, வாயிலிருந்து ரத்தம் வருது. அதே மாதிரி இங்கே எல்லாத்துக்குமே அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருது. டாக்டர்லாம் அடுத்தடுத்து மருந்து கொடுத்து ஆக்சிஜன் மாஸ்க்லாம் மாட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடவுள் தான் அந்த பொண்ணு கையில் அந்த மருந்து கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த வண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளமா அந்த வண்டுக்கிட்ட போனால் பூ வாசனை வரும்னு சொன்னாங்கல்ல, இப்போது அந்த வாசனை ரொம்ப அதிகமாக வருது. ஒருவேளை நம்ம அந்த வண்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த வண்டுக்கு மனுஷங்க வாட தெரிஞ்ச அந்த வண்டெல்லாம் பறந்து வர ஆரம்பிச்சிருது. தமிழ் பக்கத்துலையும் சேது பக்கத்துலையும் வருது. இதை பார்த்துட்டு தமிழ் வந்து அந்த தீப்பந்தத்தை வெடுத்து எல்லாத்தையும் அந்த வண்டெல்லாம் அடித்து விரட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய கூடு இருக்குது. அங்கே பாருங்கங்க, அந்த இடம்தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் காட்டுறாங்க. 2 பேரும் சத்தம் இல்லாமல் போயிட்டு அந்த மருந்து இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அந்த மரத்தில் ஒரு ஒளி வீசும். அந்த மரத்தோட இலையை நீங்கள் பறிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாரையும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் போகும்போது திடீர்னு ஒரு மரத்துலேருந்து ஒளி வீச ஆரம்பிச்சிருது. எங்க அநேகமாக இந்த மரமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சேதுவும் அந்த மரத்துலேருந்து இலையெல்லாம் பறிச்சிடுறாங்க. பறிச்சுட்டு நல்ல வேளை அந்த மரத்துலேருந்து இலையெல்லாம் பறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இங்கிட்டு வண்டெல்லாம் ரொம்ப பறக்க ஆரம்பிச்சிருது. தமிழும் சேதுவும் அந்த இடத்துல வந்து அந்த வண்டை வந்து அழிக்கிறதுக்காக தீயெல்லாம் பொருதி வச்சிடுறாங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது. தமிழும் சேதுவும் அங்கேருந்து உடனடியாக கிளம்பி வர்றாங்க. தமிழ்னால நடக்க முடியலை. சேது வந்து தமிழை தூக்கிக்கிட்டு வேகமாக ஓடி வர்றாரு. ஓடி வந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டாரு. அந்த வண்டெல்லாம் அதே இடத்துல செத்து விழுக ஆரம்பிச்சிருது. இதை பார்த்துட்டு 2 பேர்த்துக்கும் அப்போ தான் பெருமூச்சு வருது. இங்கே பார்த்தா ராஜாங்க உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அது போக தாமரையெல்லாம் பயங்கிருச்சு. ஐயோ நான் பெத்த மகளே என்னடி இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு பக்கம் அழுகுது. அப்புறம் பார்த்தா தமிழும் சேதும் ஒரு வழியாக காட்டில் இருந்து வெளியே வந்து அந்த மருந்தோட வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்ததும் தான் ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகிருது. எல்லாருமே தமிழை கையெடுத்து கும்பிட்றாங்க. உடனடியாக அந்த மருந்தை வாங்கி நம்ம தமிழே வந்து ராஜாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.